ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் மெனுவில் எடுத்துருக்கிறது ஒரு ஃபேமஸ் பஞ்சாபி டிஷ் தம் ஆலு. இந்த தம் ஆலு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு தாபா ஸ்டைல் ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது 2-3 விதமாக பண்ணுவாங்க. அதாவது கிரேவியாக பண்ணுவாங்க, செமி கிரேவியாக பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு பர்ஃபெக்ட் தாபா ஸ்டைல் ஸ்பைசி தம் ஆலு ஒரு செமி கிரேவி ஸ்டைல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து இந்த கடுகெண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். இது வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க பஞ்சாபி டிஷ்ஷஸில். அதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரம் ஹவுஸ் ஆஃப் இதயம் ஹர்தில் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், இதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த தம் ஆலு ஒரு வெரி ஸ்பெஷல் டச்சோட பண்ண போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இப்போது இந்த தம் ஆலு ப்ராசஸுக்கு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ நான் இந்த ஸ்டேஜ் 1 இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேஸ் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னென்ன அரைக்கணும் அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த பிளெண்டரில் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கோர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கிறேன். ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இஞ்சி, அதை எடுத்துக்கிறோம். ஒரு 15லிருந்து ஒரு 20 பூண்டு பல், ஒரு 5லிருந்து ஒரு 6 சில்லி, ட்ரை ரெட் சில்லி. அது வந்து படுகி சில்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ளேவர் கிடைக்கும், அதை எடுத்துருக்கேன். இது இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இதுதான் இப்போது இந்த தம் ஆலுக்குள்ள பேஸ். இப்போ அரைச்சிட்டு அடுத்து நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம எடுத்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ், ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அதே மாதிரி மிளகா, இதை அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட், இந்த பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக குக்கிங்க்கு போயிடலாம். இப்போ இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு யூனிக் ஃப்ளேவர். சில டிஷ்ஷஸ்க்கு வந்து அந்த மஸ்டர்ட் ஆயில், அந்த கடுகெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் அந்த ஃபைனல் ஃபினிஷிங் டச் கிடைக்கும். வேறு எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அந்தளவு கிடைக்காது. அதனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது மஸ்டர்ட் ஆயில். நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்குக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2லிருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 80 ml அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த கடுகு எண்ணெயில் தான் நம்ம எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு பாயில் ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து லைட்டாக ஒரே ஒரு விசில் வந்து குக்கரில் வந்தோடனே, அது சின்ன உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், அதை அழகாக தோலை உரித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக குக் பண்ணல. ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு இந்த ஆயிலில் நல்ல ஃப்ரை ஆகிறப்ப தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ், அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு ஃபினிஷிங் டச் கிடைக்கும். அதனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மஸ்டர்ட் ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தோடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 பே லீஃப், ஒரு 2 சினமன் பட்டை, ஒரு 3லிருந்து ஒரு 4 ஏலக்காய் அண்ட் கிராம்பு போட்டுக்கிறேன். இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து நீங்கள் அந்த சூடாகிறப்பே அந்த ஒரு நைஸ் ஒரு யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டு லைட்டாக கொஞ்சம் சூடு வந்தோடனே நம்ம ஏற்கனவே குயிக்காக வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற சின்ன உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிடுவோம். ஸ்லோவாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகணும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மெதுவாக அந்த வெளியில் வந்து அந்த கிறிஸ்பியாக, அந்த ஒரு க்ரஸ்டியாக வரும். அது வரைக்கும் அதை ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். இந்த ஆயிலில் இருக்கிற ஃப்ளேவர்னால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யூனிக் ஃப்ளேவர் கிடைக்கும். இது கொஞ்சம் ரெடி ஆனோன்னே அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லிருந்து ஒரு 7 நிமிஷம் நல்ல ஃப்ரை ஆகி கொஞ்சம் ஸ்கின் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் நல்ல கலராகி அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லா குக்காக இருக்கும், வெளியில் வந்து கொஞ்சம் அந்த கொலாப்ஸ் ஆகாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போது இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ஓரளவுக்கு நம்ம பார்க்குறப்பே தெரியுது, வெளியில் அழகாக ஒரு கிறிஸ்பி கோட்டிங் வந்துச்சு.
ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் எடுத்துருக்கிறது தெகி சில்லி பவுடர். த ரீசன் வந்து எதுக்காக தெகி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஒரு டீஸ்பூன் தெகி சில்லி பவுடர். இதில் அவ்வளோ காரம் இருக்காது, பட் ஆனால் அந்த ஃப்ளேவர் கலர் இருக்கும். இதில் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதனால இந்த மாதிரி இந்த சில்லி பவுடரை நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா, ஒன்று அது வந்து கருகாது, போட்டோன்னு அந்த பேன் ஹீட்டில் அந்த ஆயில் ஹீட்டில் கருகாது. ரெண்டாவது வந்து நல்ல ஈவனாக எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த பொட்டேட்டோவில் கோட் ஆகும். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணியில் கரைச்சி ஊற்றினால இப்போ அந்த ஒரே ஈவனாக அந்த எல்லா இடத்துலையும் அழகாக கோட் ஆயிடுச்சு. ஒரு குக்கிங் அந்த ரா ஃப்ளேவர் போன உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸு அதை இதில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கொதி லைட்டாக வந்து அந்த ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் வரைக்கும் தனியா பொடி, இப்போ ஜஸ்ட் ஒரு ஈவன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் குக் ஆகலாம். ஏன்னா இந்த பேஸ் வந்து நல்லா குக் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வெங்காயம் அதே மாதிரி பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம், எல்லாமே ராவாக தான் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அந்த ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நல்லா இது குக் ஆகணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குக்கிங் டைம் மீடியம் குக்கிங், பட் கொஞ்சம் லாங்கர் குக்கிங், கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா குக் ஆகிடணும். அது ரொம்ப டைட் ஆகாத அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணி அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் ஓரளவு குக் ஆகி அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, பேஸ் அது போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட் போட்டு இது இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்துட்டு அந்த ஆயில் நைஸாக செப்பரேட் ஆகும். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நம்ம போட்ட பேஸ் இருக்கு இல்லையா, அரைச்சி போட்டது ஃபுல்லாக குக் ஆகி கரெக்டான வரும். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மீதி கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் என்ன ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக இது நம்ம இந்த வாட்டர் ஆட் பண்ணி குக் ஆகி இந்த ஆயில் வந்து அழகாக கோட் ஆகுது மேலே. இந்த ரோகன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிடலாம் காரம் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. பர்ஃபெக்ட். ஸோ இப்போது இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த ஸ்டேஜுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பீட் பண்ண கர்ட் ஆட் பண்ணுறேன். இந்த கர்ட் ஆட் பண்ணோன்னு என்ன ஆகுனா அந்த கலர் வந்து இந்த கர்ட் ஆட் பண்ணோன்னு அந்த கலர் வந்து ஒரு மைல்டு கலராக வரும். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஒரு தம் ஆலு உங்களுக்கு. ஸோ இது லைட்டாக குக் ஆகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 பிஞ்சு நம்ம கஸ்தூரி மேத்தி. அதை என்ன பண்ணியிருக்கேன், கஸ்தூரி மேத்தி வந்து அப்படியே ஜஸ்ட்டு போடாமல் அதை லைட்டாக ஒரு பேனில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி ட்ரை ஃப்ரை பண்ணி அதை இது மாதிரி கையிலே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சமாக போட்டாலே உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு 2 பிஞ்ச். அதே மாதிரி ஒரு 2 பிஞ்சு கரம் மசாலா எண்டில் போட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான தம் ஆலு ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபினிஷிங் டச் மாதிரி ஒரு கொஞ்சூண்டு கொரியாண்டர். எப்பொழுதுமே அந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து குக் பண்ணுறப்போ ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதை வந்து அப்படியே மேலே டாப்பிங் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இது பிக்கப்புக்கு முன்னாடி யூஸ்வலாக நம்ம பண்ணுறது ஜஸ்ட் லைட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் போட்டு ஜஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ். ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தம் ஆலு ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான தாபா ஸ்டைல் ஸ்பைசி தம் ஆலு ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து சப்பாத்தி, புல்கா, எனி இந்தியன் பிரெட் ரொம்ப சூட் ஆகும். அதே மாதிரி புலாவ்ஸ் அண்ட் ரைஸ் எதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக், தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.